ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஞ்ஞான காண்டத்தின் 9ஆம் அத்தியாயம் வழிபாட்டின் விளக்கம் மற்றும் வழிபாட்டின் வகைகள். வியாசமாமுனிவர் கூறினார், அரசரே, வழிபாட்டு பொருட்கள் என உச்சரிப்பதற்கான அழகான மந்திரங்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். ஒருமுகப்பட்ட மனதுடன் அதனை கேளுங்கள். மந்திரங்களை உச்சரித்தவாறே வழிபாடு செய்ய வேண்டும். அவற்றின் அர்த்தங்கள் பின்வருமாறு. மேல்முறையீடு. கோலோகத்தின் இறைவன் கோவிந்த தாமோதரர் தீனவத்சலன், ராதையின் இறைவா மாதவா, சத்துவர்களின் இறைவா, தயவு செய்து இந்த சிம்மாசனத்தில் என்னை நோக்குங்கள். கோவிந்தா, நீரே கோலோக தாமத்தின் அதிபதி. ஏழைகள் மீது கருணை காட்டுவது உமது இயல்பு. தாமோதரா, தாமே லக்ஷ்மி மற்றும் தேவி ராதையின் அன்பிற்குரியவர். தாமே யாதவர்களின் அதிபதி. மாதவா, தயை கூர்ந்து இந்த சிம்மாசனத்தில் என் முன் அமருங்கள். ஆசனம் ஸ்ரீ பத்மராக சுசுக்ஷாஷ்டம். விலை மதிப்பற்ற வைடூரியத்தின் தாமரை திருவடிகள். வைகுந்தபதே, ஒரு மஞ்சள் வடிவ பானையை எடுத்துக்கொள். வைகுந்தபதே, இந்த இருக்கையின் மேல் முதுகில் நீலக்கல் ஜொலிக்கிறது. பாதங்களில் வைடூரிய மணி பதிக்கப்பட்டுள்ளது. இது மின்னல் போல பிரகாசிக்கும் தங்க பானைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நிலையானது. நீர்த்துளிகள் ஏரியிலிருந்து தூய தங்க பறவை. அது யோகேஷ், தேவேஷ், ஜெகன்னாபாஸ். என் பாதங்களை எடுத்துக்கொள். நான் உனக்கு முன்பாக பணிகிறேன். இறைவா, பிந்து சரோவரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தூய நீர் ஒரு சுத்தமான தங்க பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. யோகேஸ்வரரே, தாமே பிரபஞ்சத்தின் அதிபதி, தமது திருவடிகளை வணங்குகிறேன். இந்த நீரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆர்க்யா, ஜலஜா, சம்பக மலர்கள் தூய்மையான, மதிப்புமிக்க மற்றும் ஒரு விலை உயர்ந்த குகையில் அமைந்துள்ளன. வரவேற்பு. ராமராமன் இறைவன், யதுபதே, யதுநாதா, யதோத்தமா, ராமராம பிரபோ, யதுபதே, யதுநாத், யதுத்தம். தாமரை மற்றும் சம்பா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சங்கு நிரப்பப்பட்ட இந்த தூய்மையான மற்றும் மேன்மையான அர்க்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். காஷ்மீர பாத்திரம் மற்றும் சுமல்லி ஹோஷிரவாதா கலந்த நீரில் நீராடவும். யதுக்களின் தலைவரே, கோவிந்த பெருமாளே, இடையர்களின் பாதுகாவலரே, புனித பாதங்களே, தயவு செய்து நீராடுங்கள். கோவிந்தா, தாமே யாதவர்களின் தலைவன், பசுக்களின் பாதுகாவலன், தமது திருவடிகள் புனிதமான இடம். இறைவா, இந்த நீர் குங்குமப்பூ, சந்தனம், மல்லிகை மற்றும் வெட்டிவேர் ஆகியவற்றின் நறுமணம் கமழ்கிறது. இதில் தாம் நீராடுங்கள். ஹனிபாரக். நண்பகல் நில ஒளியில் தெரியும் அந்த கட்டிடம் வெண்மையான உடலை தொடுவதற்கு மிகவும் அழகான இடமாகும். பக்தர்களின் தலைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, இந்த தேன் காணிக்கையினை ஏற்றுக்கொண்டு மஞ்சள் நிற ஆடை அணியுங்கள். யதுபதி, தாம் மஞ்சள் நிற ஆடையை அணியப் போகிறீர்கள். தங்களுக்காக மதுபர்க்கம் தயாராகிவிட்டது. அது நண்பகலில் சுட்டெரிக்கும் வெயிலால் ஏற்படும் களைப்பை போக்கும். அதனுடன் இணைக்கப்பட்ட சர்க்கரை மிட்டாய் அதை மிகவும் சுவையானதாக ஆக்கியுள்ளது. இறைவா, தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு கருணையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆடை வல்லுனர் எங்கும் பிரகாசித்தார். அவர் ஒளிமயமானவராகவும் மின்னும் கதிர்கள் அற்றவராகவும் மிகவும் அரிதானவராகவும் இருந்தார். இறைவா, தாமரை மலர்களாலும் பட்டாலும் செய்யப்படும் இல்ல ஆடைகள் மஞ்சள் ஆடைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இறைவா, பீதாம்பரம் எனும் ஆடையை உமக்கு அளிக்கிறேன். அதன் ஒளி மிகவும் பிரகாசமானது. அதன் கதிர்கள் எங்கும் பரவுகின்றன. மிகவும் அரிதான இந்த ஆடை தன்னால் ஆனது. அதன் நிறம் தாமரையின் குங்கும பூவை போன்றது. தயவு செய்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். யக்ஞோபவீதம். சுமந்திரத்துடன் கூடிய பொன்னிற மஞ்சள் பரம்பொருள் நீரால் தெளிக்கப்பட்டு வேதங்களால் படைக்கப்பட்டவர். இறைவா, 5 மங்களகரமான அவ்வப்போதைய சடங்குகளுக்கான வேள்வி திரையை ஏற்றுக்கொள்வீராக. இறைவா, என்னை மன்னிக்கவும். இந்த யாகத்திரை பொன்னை போல ஜொலிக்கும் லேசான மஞ்சள் நிறமுடையது. இது சிறந்த மில்லோன்களால் நன்கு தெளிக்கப்பட்டுள்ளது. இது வேதகால பிராமணர்களால் இயற்றப்பட்டது. 5 விசேஷ சடங்குகளில் இதன் பயன்பாடு மங்களகரமானது. இறைவா,
தாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபரணங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. அந்த வீடு மயன் பாணியில் கட்டப்பட்டது. தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களை மகிழ்விக்கும் சக்தியும் அரண்மனைகளை உடனடியாக நறுமணம் மிக்கதாக மாற்றும் சக்தியும் கொண்ட கிராம்பு மற்றும் மலையகிரி பொடியால் செய்யப்பட்ட இந்த தூபத்தை தாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீபம் தமோஹரினம் அறிவு படம் இனிமையானது. லசைர் சடிகர் பூர்பூரம் கவாஜ்யம் ஜெகநாத் தேவ பிரபு விஸ்வதீப் விளக்கின் முகப்பிலிருந்து மின்னும் ஒளியை எடுத்துக்கொள்வீராக. இறைவா, தாமே பிரபஞ்சத்தின் இறைவன், பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்பவர், ஞானத்தின் வடிவமும் இருளை அகற்றுபவருமான இந்த பிரதான விளக்கு உமக்காக தயாராக உள்ளது. திரிகளால் அலங்கரிக்கப்பட்ட இது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. இது பசு நெய்யால் நிரப்பப்பட்டுள்ளது. கற்பூரமும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இறைவா, சுடர்விடும் தீப்பிழம்புடன் கூடிய இந்த விளக்கை ஏற்றுக்கொள்வீராக. பிரசாதத்துடன் சாறுகள் வேத சடங்குகளில் அம்புகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன மற்றும் அந்த சாறுகளும் யோகாமிதகிரிதம் எடுத்துக்கொள்ள. இதுதான் பிரசாதம். சுரோட்சகம் கவ்யமுக்தி வேத நந்தன முறைப்படியும் 6 சுவைகளுடனும் தயாரிக்கப்பட்ட இந்த அழகிய நந்தனன் எனும் நெய்வேத்தியம் தங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது சாரங்கள் நிறைந்தது மற்றும் அன்னை யசோதையால் தயாரிக்கப்பட்டது. சுவையாக இருப்பதுடன் பசு நெய்யின் பயன்பாடு இதை அமிர்தம் போன்றதாக ஆக்கியுள்ளது. எனவே தயவு செய்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேல் கங்கையின் வேக விசையால் உயர்த்தப்பட்ட நீர் தங்க பாத்திரம் ஹிமான்ஷுதிலா சுனர்விலம்போ ஹவர்ரேடோரியா ஜாலே கிரகண ராதை மீது பக்தர்களை நேசிக்கும் பக்தவத்சலா, இது கங்கை நதியிலிருந்து கவனமாக பெறப்பட்ட இமயமலை துண்டை போல குளிர்ச்சியான அமிர்தம் போன்ற நீர். இது ஒரு தங்க பாத்திரத்தில் வைக்கப்பட்டு மிகவும் தூய்மையான ஒளியை வெளிப்படுத்துகிறது. ராதாபரா, தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆச்மன் ராதாபதே ஸ்ரீ விரஜபதே பிரபோ ஸ்ரீயாபேட் மற்றும் அனைத்து இறைவன் பூபதே. ஆயிரக்கணக்கில் வீற்றிருப்பவரும் நித்தியமானவரும் ஆயிரக்கணக்கான பெயர்களை கொண்டவரும் கோடிக்கணக்கான யுகங்களை காப்பவருமான அந்த பரம்பொருளுக்கு, முழுமுதற் கடவுளுக்கு என் வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பிரதட்சணம் அனைத்து புனித தலங்கள், யாகங்கள், தானங்கள், நிறைவு மற்றும் பலவற்றின் பலன். பரம்பொருளை வலம் வருபவர் நித்தியத்தை அடைகிறார். பரம இறைவனை வலம் வருபவருக்கு யாத்திரை, யாகம், தானம் மற்றும் பூர்த்தி, கிணறு, படிக்கிணறு, குளம் தோன்றுதல், தோட்டம் அமைத்தல் போன்றவற்றால் கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் எளிதாக கிடைக்கும். ஜெபம். பூமியில் என்னை போல பாவி வேறு யாரும் இல்லை. பாவங்களை போக்கும் உம்மை போல வேறு யாரும் இல்லை. எனவே பிரபஞ்சத்தின் இறைவனை தாம் சிந்திக்கிறீர். தயவு செய்து என்னை உங்களுக்கு விருப்பமானபடி செய்து கொள்ளுங்கள். பகவானே, உலகில் என்னை போன்ற பாவி வேறு யாரும் இல்லை. உம்மை போல் பாவங்களை நீக்கக்கூடியவரும் வேறு யாரும் இல்லை. இதை உணர்ந்து கொண்ட பகவானே, உமக்கு தகுந்ததென தோன்றுவதை என்னிடம் செய்யவும். புகழ் என்பது நன்மையிலும் தீமையிலும் உள்ள மகத்துவத்தை உணரும் ஒரு விழிப்புணர்வு மட்டுமே. இதை என்றென்றும் அமைதியாகவும் அதே அளவு மேன்மையாகவும் நிலைநிறுத்து. பிரம்மனே, உன்னை நான் வணங்குகிறேன். ஏனெனில் தாமே மிகவும் அணுக முடியாதவர். அவள் எப்போதும் தோற்கடிக்கப்பட்ட கைதவாவிடம் தன்னை அர்ப்பணித்தாள். உணர்வின் வடிவமும் உண்மைக்கும் பொய்க்கும் அப்பாற்பட்டவரும் நித்தியமானவரும் உருவமற்ற உருவமுடையவரும் சாந்தியின் வடிவமும் ஐஸ்வர்யத்தின் வடிவமுமானவரும் எங்கும் சமமானவரும் அடைவதற்கு மிகவும் கடினமானவரும் தனது பிரகாசத்தால் மாயையை எப்போதும் வெறுத்தவருமான பரம பிரம்மனை நான் வழிபடுகிறேன். மகாமாதே, இவ்வாறு இந்த மந்திரங்களை கொண்டு பகவான் கடவுளை வழிபட வேண்டும். பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை வணங்கி அவருடைய எல்லா அங்கங்களையும் விடாமுயற்சியுடன் வழிபட வேண்டும். பிரணவத்துடன் கூடிய நமோ நாராயணாய புருஷாய மகாத்மாய
தூய நற்குணத்தில் வீற்றிருக்கும் பெரிய அன்னத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த மந்திரத்தை கூறி பிராணாயாமம் செய்யுங்கள். பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, மதுசூதனன், வாமனன், திரிவிக்ரமன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன், சங்கர்ஷ்ணன், வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், அதோக்ஷஜன் மற்றும் இறைவன் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு என் வணக்கங்கள். இவ்வாறுதான் அவரை வணங்க வேண்டும். அதுபோலவே நான் இறைவனின் பாதங்கள், கெண்டை கால்கள், முழங்கால்கள், தொடைகள், இடுப்பு, வயிறு, முதுகு, கரங்கள், தோள்கள், செவிகள், மூக்கு, உதடுகள், விழிகள் மற்றும் தலை ஆகியவற்றை தனித்தனியாக வணங்குகிறேன் என்று கூறுவதன் மூலம் ஒருவன் முழு உடலையும் வணங்க வேண்டும். பிறகு சகி, சகா, சங்கம், சக்கரம், கதாயுதம், தாமரை, வாள், வில், அம்பு, கலப்பை, ஈட்டி, கௌஸ்துபமணி, மாலை, ஸ்ரீவத்சம், மஞ்சள் அங்கி, நீல அங்கி, வம்சி, பிரம்பு முதலியவற்றை ஆவாகனம் செய்து விஸ்வக்சேனர், சிவபெருமான், பிரம்மதேவர், துர்காதேவி, கணேசனார், திக்பாலன், வருணன், நவகிரகங்கள் மற்றும் 16 மாத்திரிகைகளையும் அழைக்கவும். அவற்றின் பெயர்களுடன் ஓம்காரத்தை இணைத்து 4வது விகுதியை பயன்படுத்தி நமக என்ற சொல்லை சேர்க்கவும். பிறகு இவை அனைத்தையும் மந்திரங்களால் வழிபடவும். பிரணவத்துடன் கூடி நமோ வாசுதேவாய நமக, பகவான் சங்கர்ஷ்ணரே, பிரத்யும்னரே, அனிருத்தரே மற்றும் சாத்வத்தின் தலைவருக்கும் வணக்கங்கள். இந்த மந்திரத்துடன் 100 முறை யாகம் செய்ய வேண்டும். பிறகு இறைவனை வலம் வந்து மகாபோகம் அளிக்க வேண்டும். பின்னர் தரையில் பணிந்து வணங்கும் தடியைப் போல குனிந்து தேயம் சதா முதலிய இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதன் பொருள் இடைவிடாத தியானத்திற்கு தகுதியானவர். யாருடைய செல்வாக்கு இழிவுபடுத்தப்பட வேண்டியதில்லை. யாருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறாரோ, யாத்திரைக்கு ஆதாரமானவரோ, யாரை சிவனும் பிரம்மதேவரும் புகழ்ந்தார்களோ, யாருக்கு அடைக்கலம் கொடுப்பதில் வல்லவரோ, யாருடைய அடியார்களின் துன்பத்தை நீக்குவதோ அவரே. உமது தாமரை திருவடிகளை நான் வணங்குகிறேன். அரசனே, இவ்வாறு பக்தன் இறைவனை வணங்கி சடங்குகளின்படி இறைவனின் பக்தர்களுடன் மீண்டும் ஆரத்தி எடுக்க வேண்டும். அப்போது ஞானி மணிகள், யாழ், புல்லாங்குழல், கர்த்தாளம் மற்றும் மிருதங்கம் போன்ற வாத்திய கருவிகளால் இறைவனை மந்திரிக்க வேண்டும். அப்போது இறைவனின் பக்தர்கள் அன்பினால் திளைத்து அவர்கள் பகவானுக்கு முன்பாக நடனமாடி அவருடைய புகழ் ஒளியை எழுப்புகிறார்கள். மேலும் பகவானின் லீலைகளின் அழகிய கதையை பாடத் தொடங்குகிறார்கள். மீண்டும் பகவானுக்கு நமஸ்காரம் செய்த பின்னர் சூரியனைப் போல பிரகாசமான ஒரு ஆலயத்தில் சந்திரனாகிய மகாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை படுத்திருக்க செய்ய வேண்டும். அரசனே, இவ்வாறு எவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பக்தியுடன் சேவிக்கிறாரோ அவர் ஸ்வர்க்கவாசி ஆவார். தேவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அரசரே, பகவான் ஸ்ரீஹரியின் அந்த பக்தரும் மரணத்திற்கு பின்னர் யோகிகளுக்கே அரிதான வகையில் சொர்க்கத்தில் காலடி எடுத்து வைத்து கடவுளின் உன்னத இருப்பிடமான கோலோகத்திற்கு செல்கிறார். இதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனுக்கு சேவை செய்வதன் விதியாகும். அதை நான் விவரித்து விட்டேன். அது மனிதர்களுக்கு 4 பூதங்களையும் அளிக்கிறது. இப்போது அடுத்து என்ன செவிமடுக்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஞ்ஞான காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான வழிபாட்டின் பயன்பாடுகள் மற்றும் வழிபாட்டின் வகைகள் என்ற தலைப்பு கொண்ட 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.